இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது நம் உடலிலே முதுகு எலும்பின் அடிப்பாகத்திலே இந்த குண்டலினி சக்தி வீட்டிருக்கின்றது. ஆக அந்த குண்டலின் சக்தி அதைத்தான் மூலாதாரம் என்று அந்த மையத்தை சொல்கின்றார்கள். அந்த சக்தி மையத்தை அது முதுகு எலும்பின் அடிப்பாகத்தில் இருக்கிறது. ஆக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம் பல யோக சாஸ்திரங்களிலும் இன்னும் பல பயிற்சிகளிலும் இதை பற்றிலாம் பலவாறாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மூலாதாரத்திலே நாம் இந்த குண்டலின் சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு பல இதழ்கள் இருக்கின்றன, பல தேவதைகள் இருக்கின்றன, பல மந்திரங்கள் இருக்கின்றன, பல வர்ணங்கள் இருக்கின்றன அப்படின்றெல்லாம் நிறைய சொல்லப்படுகின்றது. ஆனால் இவைகள் அனைத்துமே எந்த வகையிலே அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலனளிக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. ஆக இந்த குண்டலினி சக்தி என்றாலே முழுமையான ஒரு நிலை பெற்ற ஒரு குருவின் மூலமாகத்தான் இந்த சக்தியை நாம் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் அந்த சக்தி முழுமையான அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். ஆக இந்த சக்தியை எழுப்புவதற்கு, இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு பிராணாயாம பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை ஆதாரமாக நமக்கு அளித்துள்ளார்கள். இந்த பிராணாயாம பயிற்சி தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிராணாயாம பயிற்சி என்றால் பிராணனை வசப்படுத்துதல், அதாவது பிராண மூச்சின் மூலமாக இருக்கக்கூடிய பிராண சக்தியை வசப்படுத்துவதல். இதன் மூலமாக நமக்குள் உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்புவது. ஆக இந்த பிராண சக்தியை வசப்படுத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். பிராணசக்தியை வசப்படுத்துவது, அதற்கான ஒரு சித்தியை நாம் பெற்றிருக்க வேண்டும். இல்லாமல் நாம் வெறுமானவே நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தீர்கள் என்றால், அல்லது பயிற்சி அளித்தார்கள் என்றால், பிராணசக்தியை வசப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே இல்லை. ஆக மூச்சை இழுப்பதும், மூச்சை இழுத்து நிறுத்தி, அதாவது ரேசகம், பூரகம், கும்பகம் என்ற வகையில் மூச்சை இழுப்பதும் நிறுத்தி விடுவதனால் அந்த பிராணசக்தி வசமாகிவிடும் என்றால் நிச்சயமாக வசமாகாது. ஆக ஒரு ராஜயோகி இடத்திலும் பித்தர்கள் இடத்தில்தான் அந்த சித்திகள் இருக்கின்றது. அவர்கள் அந்த முறையை நமக்கு உபதேசம் செய்த உடனே அந்த அந்த பிராணாயாம பயிற்சி மூலமாக நமக்கு பிராணசக்தி வசமாகிறது. ஆக இந்த பிராணசக்தி என்று சொல்லும்பொழுது நம் பயிற்சியின் மூலமாக மணிப்புரக சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நாபி கவனத்தில் இருக்கிற சக்தி மையம். ஆக நம்ம மூச்சியை பிராணாயாம பயிற்சியின் மூலமாக மூச்சியை இழுத்து நிறுத்தும் பொழுது இந்த மூச்சில் இருக்கக்கூடிய பிராணசக்தி ஆகப்பட்டது இந்த மணிப்புரக சக்கரத்திலே வசமாகிறது, முதலில் தம்மனமாகிறது. அதன் பிறகு அந்த சக்தியாகப்பட்டது நேரடியாக அந்த பிராணசக்தி மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்புகிறது. ஆக அங்கிருந்து அந்த சக்தி புறப்பட்டு நேராக மணிப்புரக சக்கரத்திலே சுவாதிஷ்டானம் என்ற சக்கரத்தை ஊடுருவி மேலே மணிப்புரக சக்கரத்தை அடைகிறது. ஆக இந்த பிராண சக்தியை வசப்படுத்துவதில் தான் இருக்கிறது நம்முடைய இந்த குண்டலினி சக்தியின் அனுபவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்வதே இந்த பிராணாயாம பயிற்சியில் தான் அடங்கியிருக்கிறது. ஆக இந்த பிராணாயாம பயிற்சி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக இங்கே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 சக்தி மையங்களுமே உலக வாழ்க்கையை சார்ந்திருக்கிறது. உடலையும் உலக வாழ்க்கையும் சார்ந்தவைகளாக இருக்கின்றன. ஆக மணிப்புரக சக்கரத்தில் நாம் அந்த சக்தியை நிறுத்திவிட்டோம் என்றால், அதோடு அந்த சக்தியின் இயக்கம் நின்றுவிட்டது என்றால், நாம் ஆன்மீக விழிப்பு நிலையை அடைய முடியாது. ஆக அந்த சக்தியை மேல் எழுப்பி அநாகதம், விசுத்தி என்ற நிலையை அடையும் போது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு சக்கரங்களையும் கடக்கும் பொழுது நமக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்களையும் ஆற்றல்களையும் அளிக்கின்றன. மணிப்புரக சக்கரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது
அநாகதம் விசுத்தி என்று சொல்லப்படுகின்ற தொண்டை பகுதியில் இருக்கிறது. இந்த 2 சக்கரத்தை கடக்கும் பொழுது நமக்கு ஆன்மீக விழிப்பு நிலை ஏற்படுகிறது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. சூட்சும சக்தியின் ரகசியங்களை அறியக்கூடிய ஆற்றல்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. மேலும் அது அங்கிருந்து மேல் எழும்பி ஆக்கினை என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியை அடையும் பொழுது, அங்கு வைத்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஞான நிலைகளும் அஷ்டமா சித்திகளும் நாம் முக்தி பெறுவதற்கான வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அங்கிருந்து சகசிராரம் என்று சொல்லப்படுகின்ற இறுதி நிலையை அடையும் பொழுது நமக்கு சமாதி என்ற நிலை வைக்கிறது. இது யோகத்திலே மிக மிக உயர்வாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஆக நாம் இந்த குண்டலினி சக்தியை ஒரு மனிதன் இந்த குண்டலினி சக்தியை உணரும் பொழுது, நமக்கு தியானிக்கும் பொழுது, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் என்ற நிலையில் மட்டுமே வைத்து தியானிப்பவர்களுக்கு உலக வாழ்க்கை, நான் சொன்னது போல உடலை சார்ந்ததாகவும் உலக வாழ்க்கை சார்ந்ததாகவும் இருக்கின்றது. அநாகதம் விசுத்தி என்ற நிலையிலே நாம் தியானிக்கும் பொழுது சூட்சும சக்தியின் ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்கும் ஆன்மீகத்திலே பல முன்னேற்றங்கள் அடைவதற்கும் அந்த தியான முறைகள் நமக்கு அமைந்திருக்கின்றன. மேலும் அதை கடந்து ஆக்கினை என்று சொல்லப்படுகின்ற புருவமத்தி நாம் இறுதியாக தலை உச்சியை அடையும் பொழுது நமக்கு ஞான நிலைகளும் அஷ்டமா சித்திகளும் சமாதி என்ற மிக உயர்ந்த நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆக இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட மிகவும் மகத்தான ஒரு மாபெரும் சக்தி. இறைவன் எங்கும் இருக்கின்றார் என்ற நிலைக்கு ஏற்றாற்போல் மானிட தேகத்திலும் மிக சிறப்பாக இந்த குண்டலினி சக்தியாகவும் வீட்டிருக்கின்றார் என்று சித்தர்களாலும் ராஜ யோகிகளாலும் சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை இது.